தன்னிச்சையாக திருப்பாச்சியில் ஆரம்பித்த ஒரு பெரிய ஆக்ஷன் பயணம், துப்பாக்கி எல்லா படமுமே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது. அவருடைய வெற்றி படங்கள் வரிசையில் ஒரு போக்கிரி, அந்த ஹிட்டுக்கு வருமானு எனக்கு தெரியல. ஒட்டு மொத்தமாக 10 பேர் விசாரிச்சா 8 பேர் விஜய்க்கு போட்டேன்றாங்க. ஆட்டோவில் ஏறினா விஜய்ன்றான். ஒரு பூக்காரிட்ட போய் ஏமா பூ கொடுமா, ஏமா யாருக்கு போட்டால் சில், என்னாச்சுமா, ஏமா துட்டு அங்கே வாங்கினியா, வாங்கினேன், திமுகவில் துட்டு வாங்கினியா, வாங்கினேன், ஏமா அப்படி போட்டேன்னு கேட்டால் அது எங்கள் காசு தானே, 4000 கோடி 5000 கோடியை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. ஒரு குறை அங்கங்கே இருக்குது. என்ன இருக்குன்னா, வேலைகள் நடக்க மாட்டேங்குதுன்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வருவாய்த்துறையில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வரேன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் 5000 ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன உடனே கொடுக்கணுமா? இப்போ இல்லை சார், 2 நாள் கழிச்சு வாங்க சார், வேறு வேலை இருக்குன்னு என்ன அலைய விடுது. விஜய் சார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறத கட் பண்ணிட்டார். 10 பைசா லஞ்சம் இல்லாமல் அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயலலிதாவுக்கு சட்டசபையில் ஒரு வாட்டி ஒரு அவமானம் நடந்துச்சுல்ல, அந்த அம்மா அதை பெருசாக ஆயுதமாக எடுத்து அதை யூஸ் பண்ணி சிஎம் ஆனாங்க. அது மாதிரி விஜய்க்கு அந்த கரூர் மேட்ரு ரொம்ப குறைச்சி பேசுனது, அந்த தற்குறி அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர் வச்ச குறி தப்பாதுங்க மாதிரி தான் அவர் போயிட்டார். தாவேக்காவா நீங்க சின்ன பசங்க விளையாட்டெல்லாம் கட்சி அரசியல்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற, இப்போ இன்னைக்கு அவங்கெல்லாம் ஓடி ஒழிகிற மாதிரி ஆகிப்போச்சு. சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும். இப்போ தனுஷ் சாரும் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. சார், எனக்கு தனுஷ் சார் மேலே அரசியல் பெரிய நம்பிக்கை இல்லை. அரசியல் ஆசையே இல்லாத சூர்யாவை நான் கொஞ்சம் நம்புகிறேன். உலக சரித்திரத்தில், தேர்தல் சரித்திரத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தைங்க பிரச்சாரம் பண்ணி ஒரு மனிதன் ஜெயிச்சது. ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோட விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மொத்த தமிழ் சினிமா மட்டுமல்ல, தமிழ்நாடே காத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் ஒரு வேளை தேட்டரில் பார்த்துருக்கலாம் எம்ஜிஆர் சாருடைய படங்களில். இப்போ மறுபடியும் அந்த மூமெண்ட், இந்த ஒட்டுமொத்த டிரான்சிஷன் இருக்குல்ல சார், விஜய் சாருடைய ஆக்டர் டு சிஎம், எப்படி பார்க்குறீங்க இந்த பயணத்தை? ஆக்டராக இருந்தானே சிஎம்மாக வந்தார். சிஎம் ஆன பிறகு ஒரு ஆக்டராகல, ஆக்டரால் சிஎம்மாக வந்தார். நடிகர், ஆக்சுவலாக நல்ல நடிகர். அவருடைய எத்தனையோ படங்கள் இருக்குது. கில்லியிலேருந்து, சச்சின்லேருந்து, போக்கிரியிலேருந்து எவ்வளோ படங்களில் அவர் தன்னிச்சையாக திருப்பாச்சியில் ஆரம்பித்த ஒரு பெரிய ஆக்ஷன் பயணம், துப்பாக்கி எல்லா படமுமே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது. ஜனநாயகன், ஒரு துப்பாக்கி, ஒரு திருப்பாச்சி, ஒரு கில்லி, ஒரு அவருடைய வெற்றி படங்கள் வரிசையில் ஒரு போக்கிரி, அந்த ஹிட்டுக்கு வருமானு எனக்கு தெரியல. பட் என்ன இவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய கிரேஸு, கூட்டம் ஹெவியாக இருக்கிறதுனால படம் சுமாராக இருந்தாலும் வசூல் பெருசாக பண்ணிவிடுமோ அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த ரெக்கார்டு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பட் நான் கேள்விப்பட்ட வகையில் ரிப்போர்ட் சிலர் ஆவரேஜாக சொல்கிறாங்க. நான் படம் பார்க்கலை, அதனால் அந்த ரிப்போர்ட்டை பற்றி நான் சொல்லக்கூடாது. நான் படம் பார்த்துட்டு தான் நான் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். வேணால் படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றா ரிவ்யூ வேணா கொடுக்குறேன். சார், இப்போது பைரசி, நம்ம ரொம்ப காலமாக தமிழ் சினிமாலே சரி, இந்திய சினிமாலேயும் நம்ம இந்த பைரசி பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஒரு காலத்தில் திருட்டு சீடியாக வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி நெட்டில் விட்டாங்க. அப்புறமா இப்போல்லாம் ஓடிடியே ஹை காப்பின்னு சொல்லிட்டு இப்போ ஓடிடிக்கே டூப்ளிகேட் வந்துருச்சு. ஸோ இந்த பைரசி அப்படிங்கிறது படம் வெளியே வந்த பிறகு அங்கங்க நடந்துகிட்டு இருந்தது, தெரியாது. இன்னைக்கு இது கூட இப்போ ஜனநாயகன் கூட பைரசி வெளியே கசிஞ்சு நிறைய பேர் காப்பியை போட்டு நெட்டில் போட்டு பார்த்துட்டாங்க, கிட்டத்தட்ட பார்த்துட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த சின்ன செல்லில் பார்த்ததில் எஃபெக்ட் குறையாக இருந்து ஆவரேஜ்னு சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் அவருடைய பிரம்மாண்டத்தோட ஃபைட்டு, அவர் சீனு, மாஸு அதெல்லாம் பார்த்தா மாஸ் ஹிட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிப்போர்ட் ஒரு நூல் கம்மியாக வந்தது காரணம் அவருடைய நெட்டில் வந்ததுனால சொல்கிறாங்க. பட் நம்ம படம் பார்த்துட்டு தான் அதை பற்றி ரிவ்யூ சொல்லணும். பட் அதனால் ஒரு ரெவன்யூ பாதிக்கும், ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது. சார், இப்போது ஜனநாயகன் படம் லீக் ஆனது இழப்பா வெற்றியா விஜய் சார்? ஃபஸ்ட்டு இழப்பாக இருந்துச்சு, இப்போ வெற்றி ஆயிடுச்சு. அதை வச்சு வெற்றி ஆக்கிட்டார். இழப்பே ஒரு வெற்றி, ஒரு தோல்வி தான் வெற்றிக்கு காரணம்பாங்கல்ல. அது மாதிரி அந்த தோல்வியோடு அவருக்கு ஒரு சிம்பத்தியத்தை கிரியேட் பண்ணி
அப்புறம் வெற்றியாக்கி மறுபடியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதையும் வெற்றியாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி நிறைய அரசியல் கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தில். தேர்தல் கருத்து கணிப்புகள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தாவேக்கு ஆதரவாளர் கூட ஜனநாயகன் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளருடைய கேள்விக்கு அவர் சொல்கிறாரு, தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் அப்படின்னு வந்து டைட்டில் கார்டு போடுவோம், தேர்தலுக்கு அப்புறம் வந்தால் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன்னு போடுவோன்னு சொன்னதுக்கு அப்போ பயங்கரமாக கலாச்சாங்க. என்ன கரெக்டு தானே, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்ட நபர்கள் இருந்தாங்க இல்லையா? முதல்வராக எப்படி ஆவாருன்னு. அந்த மாதிரி கேட்ட நபர்கள் இருக்காங்க. நீங்க அந்த கருத்து கணிப்பு, மக்களுடைய கருத்து கணிப்பு, அதாவது மக்களுடைய அந்த பல்ஸை பிடிச்சிருக்கு, கரெக்டாக ட்ராவல் ஆகிருக்காரா அந்த அரசியலில்? எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் இந்த வெற்றியை, எதிர்கட்சிக்காரங்களும் எதிர்பார்க்கல, எல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறோன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க, அதனால் இவர் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து அவருடைய கூட்டத்தை பார்த்து எனக்கு ஒரு மிரட்சி இருக்குது. இது உலக சரித்திரத்தில் யாருக்குமே இல்லை, இது கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் கூட்டமாக இருக்குது. எப்படி ஓட்டாக மாறாமல் இருக்கும்? இது ஓட்டாக மாறும்னு நான் சொல்லியிருக்கேன் நிறையா பேர்ட்ட. அதிமுக காரங்கிட்டலாம் பந்தயம் கட்டியிருக்கேன். இங்கே உள்ள சாலிக்கிராம டிஎம்கே காரங்கிட்டலாம் தான் பந்தயம் இல்லைங்க, என்னமோ தப்பு நடக்க போகுது, பெரிய ஹிட்டாக போகிறாரு, எப்படி ஹிட் ஆவார்னு சொல்கிறீங்கன்னாங்க. இல்லை, ஒருவேளை 70-80 சீட்டு வந்து அதிமுக ஒரு 50 சீட்டு வந்து எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் 108 வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 70-60-70 சீட்டு வரும். ஆனால் 60-70 சீட்டு யாரும் சொல்லலை, 8 சீட்டு தான் சொன்னாங்க. நான் அது வந்து 10 மடங்கு ஜாஸ்தியாக சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, அதாவது எக்ஸிட் போல் ஒன்று ரிப்போர்ட் எடுத்தாங்கல்ல, அப்போ நான் 100% 80 சீட்டு வரும்னு சொன்னேன். ஏன்னா எப்படி எக்ஸிட் போல் வந்து 8 சீட்டு தான் வருவார், டிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போகுதுன்ட்டாங்க. டிஎம்கே அறிவாலயத்தில் பந்தல்லாம் போட்டாங்க, பந்தல் போட்டாங்க, மினிஸ்டர் போஸ்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் இது லீடிங்கில் போக தான் பந்தலை பிரித்தாங்க. இது நடந்தது சரித்திரத்தில். இப்படி என்னென்னா, எனக்கு எப்படி எக்ஸிட் போலில் வந்து எப்படி எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா, நான் எல்லா கல்யாண வீடு எங்கே மார்க்கெட்டு எங்கே போனாலும் நான் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி எல்லாத்துட்டையும் விசாரித்தேன். ஒட்டு மொத்தமாக 10 பேர் விசாரித்தா 8 பேர் விஜய்க்கு போட்டேன்றாங்க. ஆட்டோவில் ஏறினா விஜய்ன்றான். ஒரு பூக்காரிட்ட போய் ஏமா பூ கொடுமா, ஏமா யாருக்கு போட்டால் சில், என்னாச்சுமா, ஏமா துட்டு அங்கே வாங்கினியா, வாங்கினேன், திமுகவில் துட்டு வாங்கினியா, வாங்கினேன், இப்போ ஏமா அப்படி போட்டேன்னு கேட்டால், அது எங்கள் காசு தானே, நாங்கள் போட்டதில் எந்த தப்பு, நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். நாங்கள் ரைட், விஜயோட வெற்றி ஏதோ ஒரு அபரிதமான ஒரு வெற்றியாக இருக்க போது எனக்கு இல்லை. இது நாள் வரைக்கும் நடந்த ஊழல்லாம் பெரிய ஊழல்ல, இன்னைக்கு மக்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க, இதுதான் பெரிய ஸ்கேம். 4000 கோடி 5000 கோடியை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க சார். இப்போது அவருடைய ஆட்சி இப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை இந்த கூட்டத்துக்கு வந்து அனுபவம் பத்தாது, மினிஸ்ட்ரி எல்லாம் ஃபார்ம் பண்ணவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னது. அடுத்தது வந்து இல்லை இது ஒரு வாரமே அவங்க வந்து விளறி போயிடுவாங்க, எல்லாம் பெயிண்ட் எல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எக்கச்சக்க விமர்சனங்களுக்கு மத்தியில் தான் அவர் வந்து அந்த சீட்டில் உட்கார்ந்தார். கிட்டத்தட்ட அது ஒரு முள் இருக்கை தான். எப்படி உங்களுடைய கணிப்பு, உங்களுடைய அந்த மதிப்பீடு என்ன சார்? ஒரே ஒரு விஷயம், எதிர்கட்சி எதிர்பாராத சமயத்தில் இவர் குதிரை ஜெயிச்சிருச்சு. இவர் குதிரைலாம் கடைசி கூட வராதுன்னு முடிவெடுத்தாங்க. ஒரு உயரத்தை தாண்டும் போது ஏடிஎம்கே குதிரையும் திமுக குதிரையும் விழுந்துச்சு. இவர் ஜம்ப் பண்ணி போயிட்டார். இது அவங்க எதிர்பார்க்கல. இவர் குதிரை இவ்வளோ வேகமாக போய் ஒரு எல்கையை தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இப்போ ரொம்ப பயப்படுறாங்க. ஆஹா, என்ன நம்ம யாரை ஒன்றுக்காக மாட்டான்னு நினச்சோமோ அவன் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டான், இனிமேல் இவரை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திச்சார். நம்பர் 1. நம்பர் 2, இருந்த கூட்டணி பூரா அவங்க போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது ஏடிஎம்கே திமுகவும் சேர்ந்தால் தான் ஒரு கூட்டணியாக இருக்கும் போது தெரியுது. ஏன்னா பிஜேபியை சேர்த்துக்கலாம், இதுதான் கூட்டணி. திமுகவும் அதிமுகவும் கூட்டணியாக போடக்கூடாது, போட்டால் என்ன தப்பு? ரைட்டு தான். ஏன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் தானே இருந்துச்சு. இப்போ அதே காங்கிரஸ் திமுகவோட சேர்ந்துடலையா? இல்லை, இதை நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், இல்லை வெளியே ஏதோ ஒரு 3வது மனுஷங்க பேசலாம். ஆனால் திமுக காரங்கள் ஆதரவாளர்களே இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏன் தாய் கழகத்தோட இணைகிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு. பிஜேபியை கூட இணைவாங்க சார். காங்கிரஸ் போயிட்டாங்க, ஏன் பிஜேபி சப்போர்ட், பிஜேபி திமுக அதிமுக 3 பேர் கூட இருக்கலாம், அவ்வளோதானே. என்ன இருக்குது? அந்த முடிவு கூட எடுக்க தயாராக எடுப்பாங்க. ஏன்னா ஜெயிக்கணும். அரசியலில் சார் ஜெயிக்கணுங்கிற ஒரு முடிவு இருக்குது. நீங்கள் சினிமா மாதிரி தான், ஒருத்தன் குப்பையாக படம் கொடுத்து அந்த படம் சூப்பர் ஹிட்னு வைங்க, ஒருத்தன் கிளாஸாக பண்ணி அந்த படம் ஃபெயிலியர்னு வச்சுங்க, எவன் சூப்பர் ஹிட் கொடுத்தாங்க அவங்க கூட தான் ஜாயிண்ட் ஆவாங்க.
அந்த கிளாஸ் டைரக்டர் நல்ல தரமான படம் கொடுத்தவர்கிட்ட போக மாட்டாங்க. அதனால் வெற்றி எங்கே கிடைக்குமோ அங்கே அரசியல்வாதி நின்றுக்குவாங்க. அப்புறம் விஜய் ஆட்சி 1 வருஷம் ஓடுமா, 6 மாதம் ஓடுமா, 2 மாதம் ஓடுமா, ஓடிட்டே இருக்கும். 5 வருஷம் ஃபுல்ஃபில்லாகும். அது கடைசியில் இலவு காத்த கிளி கதை தான்றீங்க சார். அவர் ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்துட்டார். லஞ்சம் இல்லா தமிழ்நாடு, லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுத்தா எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்கு, எங்கள் தம்பி ஆட்சி நடக்கு, என் பையன் ஆட்சி நடக்கு, எங்கள் சித்தப்பா ஆட்சி நடக்கு, எங்களுடைய மச்சான் ஆட்சி நடக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது லஞ்சம் கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட நம்பர் கொடுங்கன்னாரு. இது ஒரு போல்டான விஷயம். இது சாத்தியமா? லஞ்சம் இல்லாமல் முடியுமா? ஏதோ சிறிலூர் எம்எல்ஏக்கு ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி ஒரு கார் வாங்கி கொடுத்தா அப்போ எதுக்கு கொடுக்குறான்? அவனுக்கு சாதகமாக மண் நல்லதுக்கோ ஏதோ ஒரு ஊழல் தானே. அது இவர் இல்லாமல் பண்ணுவேன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் கட்சிக்காரங்களுக்கு அதில் ஆசை இருக்குது, காசு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இவர் ஸ்ட்ரிக்ட் டீச்சராக உட்காந்துட்டு இருக்காரு. அது நல்லது தான். பழக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட பழக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் பழக்கம் அவ்வளோ வருஷம் பழக்கம்லாம் பார்க்க மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவரை நம்பி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு அவர் உணர்ச்சி வசப்படுறார். அவர் 200 கோடி வாங்கி சம்பாதிச்சு செட்டிலான ஒரு மனிதர் எவ்வளோ ஸ்ட்ராங்கானாலும் சொல்லலாம். வந்தோம் போனவெல்லாம் சின்ன சின்ன ஆட்கள், அவங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கும். ஆனால் விஜய் சார் எடுத்த முடிவுக்கு ஹேண்ட்ஸ் ஆகும். லஞ்சம் இல்லாமல் ஒரு உருவாக்கணும்னு அது ஒரு உண்மைக்கு நம்ம தலைவணைக்கு தாங்கணும், அதை ஆதரித்து தாங்கணும். எவ்வளோ நாளைக்கு உண்மையெல்லாம் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சும்மா எதிர்கட்சியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் இருக்கக்கூடாது? அட்லீஸ்ட் இப்போ கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து வருவாய்த்துறை, இபி டிபார்ட்மெண்ட்டு, பத்திரப்பதிவுத்துறை, எல்லா ஆஃபீஸர்ஸும் கீழே உள்ள ஆளுகளும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட ரைட் நடந்து 89 லட்சம் கீழே உள்ள ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டாங்க, லஞ்சம் வாங்காதீங்க, பிரச்சனை கெடுபடியாக இருக்குது, 1 வருஷத்துக்கு பார்த்துக்கலாம், 1 வருஷம் விட்டுருங்கன்ட்டாங்க. 1 வருஷமும் கெடுபிடி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அப்புறம் 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், அப்புறம் நீங்கள் ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவனாகிடலாம். இப்போ கூட இந்த பெரிய பெரிய திட்டங்களில் ஆல்ரெடி போட்ட காசை கூட இவங்க கம்மி பண்ணுறாங்க. இப்போ 2000 கோடிக்கு ஒரு மேம்பாலம் அறிவிச்சிருந்தாங்க. சார், இது வரைக்கும் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேள்வி கேட்டீங்க. ஒரு பாலம் கட்டுறோன்னு வைங்களேன், சும்மா கம்மியாக சொல்கிறேன், இது ஒரு சின்ன பாலம் 50 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னா, எடுப்பிலே மந்திரி 10 லட்ச ரூபா கேட்குறேன். நான் கான்ட்ராக்ட் 10 லட்ச ரூபா என்கிட்ட மந்திரி கொடுத்தா தான் இது உனக்கு இந்த கொட்டேஷனை நான் ஓகே பண்ணுவேன் அப்படின்னு அந்த கதை ஒரு மாமூலாக இருந்துச்சு. என்ன சார், நீங்கள் 10 ரூபா எடுத்திங்கன்னா 40 ரூபா எப்படி சார் பண்ணோ? என்னத்தையாவது கெட்டியா குறைஞ்ச விலை சிமெண்ட் போட்டு குறைஞ்ச விலை ஒரு 5 வருஷம் தாங்கினா போதும், அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சிக்காரன் பாலம் கட்டிக்கிடுவான். கட்டு இருக்க வச்சு ஒரு கட்டிங். அவர்கிட்ட கேட்டால் ஏன் 10 லட்ச ரூபா? நான் இதில் பாதியை வந்து முதலமைச்சர் எங்கே கொடுக்குறேன்றார். இது நடந்தது உண்மை தான். இப்படி ஒரு பாரம்பரியம் இருந்துட்டு தான் செய்யுது. அதுக்கப்புறம் சும்மா டம்மியாக சொல்கிறேன், ஒரு பாலம் கட்டணுன்னா கவர்மெண்ட் கம்மியாக கோட் பண்ண அவனுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு. ஒருத்தன் கம்மியாக கோட் பண்ணுறான், அவன் 50 லட்ச ரூபானா இது வரைக்கும் மந்திரிகளுக்கே 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய கண்டிஷன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நெடுஞ்சாலைத்துறையை ஓகேன்னு சொன்னேன், ஏஇ அப்படின்னு ஒரு இன்ஜினியர், அவருக்கு ஒரு 2 லட்சம் ரூபா. ஏஇ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஆள், அவங்களுக்கு பணம். இ ஸ்கொயர் ஒரு பணம். சிஇ அவர் தான் ஹெட்டு, அவருக்கு ஒரு 5. இப்படி ஒரு 10-15 லட்ச ரூபா. கடைசியில் சிமெண்ட் வாங்குற காசு மட்டும்தான் இருக்கும் போல, எல்லாம் போயிடும். 25 lakhs தான் மிச்சம் இருக்கும். இதில் யாரெல்லாம் பங்குக்கு வருவானா? எம்எல்ஏ, கவுன்சிலரு, பஞ்சாயத்து போர்டு தலைவர், இவங்கள்லாம் 1 ரூபா கேட்க வருவாங்க. வட்டம் மாவட்டம். அவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் சொல்லாதையா, என்னத்தையே கெட்டாமல் போ, நம்ம கட்டிங்க வெட்டு. இது வந்து இந்த பாலம் 50 லட்ச ரூபா பாலம் 20 லட்ச ரூபாயில தான் கட்ட முடியும். இதில் கான்ட்ராக்டுக்கு 2 லட்ச ரூபா லாபம் வேணும் கெட்டுறவருக்கு. இது என்ன கொடுமை? இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எத்தனை பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. காரணம் இதுதான். போட்ட கொட்டேஷனில் சரிபாதி லஞ்சமாக போயிடுச்சு. இப்போ இந்த ஆள் லஞ்சமே வாங்க வேண்டாங்கன்னு பயப்படும் போது பாலங்கள் உறுதியாக்கப்படும், லஞ்சங்கள் குறைக்கப்படும். ஒரு லஞ்சமில்லா தமிழ்நாடு நமக்கு கிடைக்க போகுது சொன்னால் உலகத்தில் அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டார், கையில் எடுத்துட்டார். சார், இதில் பாதி லஞ்சம் வாங்குறது குறையட்டுமே. 10 லட்சம் கேட்காம இப்போ 5 லட்சம் தான் கேட்குறான். அதுவே ஒரு பெரிய வெற்றி தானே. அதுக்கப்புறம் கேட்க விடாமல் பண்ணிடுவாங்கல்ல. இப்போது விஜய் சார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறத கட் பண்ணிட்டார். 10 பைசா லஞ்சம் இல்லாமல் அவர் ஜெயிச்சிட்டார். இப்போ திமுக இனிமேல் லஞ்சம் கொடுக்க வேண்டாம்,
அதிமுக இனிமேல் லஞ்சம் கொடுக்க இல்ல வேண்டாம். இனிமே அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்களே வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம காசு கொடுத்தாலும் அப்பா வேஸ்ட். நாட்டுக்கு லஞ்சம் அதில் குறையுது பாருங்க, எடுப்புல. யாரோ ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, யார் திமுகவில் போய் சேர்ந்த வைகோவுடைய பையன் பேசுகிறார். அவர் சொல்கிறது உண்மையோ பொய்யோ, பொய்யாவே வச்சுக்கோங்க. ஒரு தொகுதிக்கு 20 கோடிங்கிறாரு, 100 தொகுதிக்கு 2000 கோடி, 200 தொகுதிக்கு 4000 கோடி, ஏடிஎம்கே 4000 கோடி, திமுக 4000 கோடி கணக்கு அவர் சொல்கிறார், நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். இதில் பழி வந்து அவருக்கு தான். இந்த 4000 கோடியும் மக்கள்கிட்ட வாங்கின பணம், அரசாங்கத்தில் சரியாக கெட்டாத பணம், ஏமாத்தின பணம், இப்போ அது நின்றுச்சுல்ல. அப்போ விஜயோட ஆட்சியில் ஓட்டு போடும்போது ஜெயிக்கிறதுக்கு முன்னாலே லஞ்சம் போயிடுச்சு. மக்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு க்ளோஸ். இனிமேல் யாரும் லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க ஓட்டு போட. அப்போ விஜயோடைய நம்பர் 1 டிக் ஆயிடுச்சா? மக்களுக்கு லஞ்சம் கொடுக்காமல் ஓட்டு போட தயாராகி விட்டார்கள், மனோநிலை செட் ஆகி விட்டார்கள். ரெண்டாவது, இவர் கொஞ்சம் நல்ல கடுபடியாக பண்ணார்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். யாருக்கு? எம்எல்ஏக்களுக்கு, ஆஃபீஸர்ஸுக்கு. லஞ்சம் வாங்கினது எப்படி பழகி போச்சோ அது மாதிரி லஞ்சம் வாங்காதது பழகிவிடும். இல்ல அதுல டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸுமே முதல் முறை அதிகாரத்துக்கு வர்றவங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜாபா தான் தெரியுதே தவிர, இல்லை ஆசை இல்லாமல் இருக்காது. ஆசை இருக்கும், நம்மளும் கார் வாங்கணும் அது வாங்கணும்னு. என்கிட்ட கேட்டிங்கன்னா சிஎம் தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த ஒரு யுனோவா கார் இருக்குன்னு அதெல்லாம் கூட தேவையில்லை. சட்டசபைக்கு பஸ் இருக்குது, நீங்கள் இறங்குறீங்க, கொண்டு வந்து விடுறீங்க. எங்கேயோ ஒரு பாலம் கட்ட போகணுமா, அன்றைக்கி மட்டும் ஒரு காரை போட்டு அந்த காரில் போய்ட்டு ஜீப்பில் போய்ட்டு வாங்கலாம். அதெல்லாம் ஒரு 200 காரை மிச்சப்படுத்தலாம், யுனோவா காரை. அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். நிறைய வழிகள் இருக்குது. இல்லை விஜய் சார் பண்ணிட்டு தான் இருக்கார். எடுப்பில் ஓட்டு போடுற லஞ்சத்தை கம்மி பண்ணிட்டார். இப்போ யார்ட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு அமைச்சர்களுக்கு சொல்லிட்டாரு, அவருடைய எம்எல்ஏக்களுக்கு சொல்லிட்டாரு. அதனால் எல்லோரும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க, யார்ட்டையும் வாங்க மாட்டேன்றாங்க. ஒரு குறை அங்கங்கே இருக்குது. என்ன இருக்குன்னா, வேலைகள் நடக்க மாட்டேங்குதுன்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் லஞ்சமே வாங்கி பழகிட்டீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு வருவாய்த்துறையில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வரேன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் 5000 ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன உடனே கொடுக்கணுமா? இப்போ இல்லை சார், 2 நாள் கழிச்சு வாங்க சார், வேறு வேலை இருக்குதுன்னு என்னை அலைய விட்டுருங்க. அது நடந்துக்கிட்டு. அப்போ வேலைகள் ஸ்தம்பிச்சு கிடக்கு சில இடத்துல. அதை விஜய் சார் வந்து கொஞ்சம் எல்லாரையும் விரட்டி அந்த வேலை வாங்கணும். நிறைய வேலைகள் நடக்காமல் கிடக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த வேலைகள் நடக்கணும். லஞ்சம் வாங்கி கொண்டே இருந்தவர்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார், டாக்டராக இருப்பார், ஒருத்தன் ஓடி வருவான், ஐயா வயிற்று வலி தாங்க முடியலையா, வயிற்று தாங்க. அப்படியா, எத்தனை நாளாக இருக்குது? தொடர்ந்து 1 வாரமாக வயிற்று வலி இருக்கியா? ஓகே, ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பார். ஐயா அந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாயிருமே பாரு, பழகிரும். அது மாதிரி இது வரைக்கும் லஞ்சம் வாங்கினது பழகிவிட்டது, சுகமாக இருந்துச்சு, வாங்கிட்டாங்க. இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாதது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். ஐயோ காசு கிடைக்கலையே, நம்ம என்னெல்லாமோ கற்பனை பண்ணவன் நடக்காமல் போயிடுச்சா, நம்ம எப்படி போஸ்ட் ஓட்டுறது, எப்படி இப்போ பேப்பர்லலாம் விஜய்க்கெலாம் நிறைய பேர் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தை விஜய் சார் நிப்பாட்டணும். ஒருத்தன் 20 லட்ச ரூபா விளம்பரம் கொடுக்குறான், என்ன நினைப்பான், நமக்கு ஏதாவது ஒரு லஞ்சத்தில் ஏதாவது ஒரு வழி இருக்குமான்னு தானே பார்ப்போம். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபேவர். அதனால் விஜய் சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அவரை பற்றியோ அவருடைய பிறந்த நாளைக்கு போகும் குஷியானதுக்கு இவ்வளோ விளம்பரம் போடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லணும், யாருக்கும் எந்த விளம்பரம் யாரும் போடக்கூடாது. ஜெயலலிதா ஒரு கண்டிஷன் போட்டாங்க, அமைச்சர்கள் ஃபோட்டோ கூட போஸ்ட்டில் வரக்கூடாதுன்னாங்க. அதெல்லாம் காரணம் இதுதான். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒருத்தன் ஜாலரா போட்டு போஸ்ட் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த போஸ்ட் ஓட்டுறவன் காசு எதிர்பார்க்குறான். அது விஜய் சார் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும். என்னென்னா, பிறந்தநாள் கொண்டாடாதீங்க அமைச்சர்கள்லாம். ஏன்னா இவங்கள பிறந்தநாள் இந்த மக்களுக்கு என்ன கொண்டாடிட்டா இருக்காங்க. கொண்டாடாமல் இருந்தாங்கன்னா 100 பேர் விளம்பரம் கொடுக்குறான், 100 பேரும் எதிர்பார்ப்பான், அது கட்டாகும். நல்லது அது. அதனால் இப்படி ஒன்று அவர் பண்ணணும். கையில் எடுத்த முயற்சி நல்ல முயற்சி. எதிர்காலத்தில் ஒரு சுத்தமான ஒரு நாடு நமக்கு கிடைக்க போகுது, சுத்தமான ஒரு தண்ணி நமக்கு கிடைக்க போகுது, சுத்தமான ஒரு காற்று நமக்கு கிடைக்க போனால் சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. அதனால் அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள், வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இப்போ கூட சமீபமாக சொல்லியிருக்காரு, இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எப்படியோ தமிழ்நாட்டை வந்து சைனா லெவலுக்கு நான் வந்து மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான. சார் ஒவ்வொருத்தனுடைய கனவும் தானே சார். அப்போ கனவு காலங்கள் அது நிஜமாகணும் தானே அப்துல் கலாம் சொன்னார். அவர் கனவு காங்கிறாரு, நல்லது கனவு காங்கிறாரு, அது நடந்துக்கிட்டு இருக்கு. வரும்போதே நடத்திட்டார். ஜெயிக்கும் போதே லஞ்சத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்தார். லஞ்சங்கிறது 10 பைசா கொடுக்காம வந்துட்டார். அப்படி வந்ததுனால அவர் லஞ்சத்தை நிப்பாட்டணுங்கிற தகுதி அவருக்கு இருக்குது. சார் இப்போ நிறைய பேர் வந்து அவருடைய அரசியல் வருகையும் விமர்சித்தாங்க. நிறைய பேர் தொடர்ந்து காணொலியெல்லாம் போட்டாங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் சார்லாம் வந்து அடிச்சு ஆடினார். அப்போ வாடா தற்கூரி அப்படி அப்படின்னாரு. அதுதான் விஜய்க்கு ப்ளஸ்.
அதை வச்சே வளர்ந்துட்டாப்புல. இல்லை அதில் வந்து அவரை ரொம்ப கேவலமாக பேசுறவங்க பூரா ஜீரோவுக்கு போயிட்டான். அவர் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வாஷ் அவுட்டு. இவர் அதை பூரா அப்படியே தாங்கிக்கிட்டார். இவரை கொண்டு போய் மேலே வச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பேச போய் தான் இவரை ரொம்ப தூக்கிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் மட்டும் நான் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு இன்டர்வியூவில் இன்னொருத்தர் வந்து சாட்டை துரைமுருகன் சார் இன்டர்வியூ பண்ணுறப்ப அவர் சொல்கிறார், இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா 23 தேர்தல் நடக்குது, 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், 4ஆம் தேதி எப்படியும் தாவேக்கா ஜெயிச்சு 6ஆம் தேதி வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, 8ஆம் தேதி வந்து சிஎம் விஜய் சார் வந்து சுத்த ஆரம்பிச்சிருவார். அவர் ஒரு லாங்குவேஜில் சொல்லுவார் இல்லையா, கடைசியில் பார்த்தா புகார் பெட்டியில் பூ விழும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வன் படத்தை சேர்த்து வச்சு சொன்னார். இன்னைக்கு அவர் சொன்னது மாதிரி தானே சார் நடந்துட்டுல. அவர் இன்னொன்று கேட்டார். என்ன கேட்டார்னா, சாட்டை துரைமுருகன் என்ன கேட்டார்னா, டே விஜய் சிஎம் ஆகிட்டார்டா, விடுங்கடா, சிஎம் முதலமைச்சர் சிஎம்டா, விஜய் சிஎம்டா, அடுத்து புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இன்னொருத்தர் யாராச்சும் ரவி ஆதவர்ஜுனா, இந்த ஒருத்தர் ஆள் இந்த கல்வி அமைச்சராக இருக்கார், கல்வி பாடத்துறை ராஜ்மோகன், இந்த 5 பேர் தவிர யாரா அமைச்சர் சொல்லுங்கடா, அமைச்சர் பேர யாரையா சொல்லுங்கடான்னு. சரி, நம்ம அதை அப்படியே திருப்பி கேட்போம். சீமான் கட்சி நாம் தமிழர் ஆட்சி அமைஞ்சிருச்சு, சீமான் முதலமைச்சர், சாட்டை முருகன் ஒரு அமைச்சர், அடுத்து யார் இருக்கா அமைச்சர்? இயக்குனர் கலைஞர் இன்னைக்கு சரி, இயக்குனர் கலைஞத்துக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க. போயிட்டார், அவர் கட்சியை விட்டே போயிட்டாரா? ரைட், ஓகே. இன்னும் 4-5 பேரை வச்சுக்கோங்க. அவருக்கு 4 பேர் 5 பேர் தானே இருப்பாங்க. இப்போ நீ அடுத்தவன கட்சியில் போய் 5 பேரை விட உங்கள் கட்சியில் யார் அமைச்சராக இருக்கான்னு கேட்டேன். உங்கள் கட்சியில் 5 பேர் தானே இருக்காங்க. அதனால் அவரை தாக்குவது, யாரையுமே ரொம்ப அவமானமாக பேசுகிறது, அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். அது அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய ஹரிச்சந்திர சோதனை மாதிரி தான். தாங்கிக்கடா நீ தான். கரூர்லாம் ரொம்ப அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி இல்லையா? அது ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு. கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு தான் என்ன பண்ணாலும் அது ஒன்றும் பாதிக்கலையே. அவரை பண்ண அவமானங்கள், அவருக்கு பண்ண விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ப்ளஸ் ஆகிட்டு. ஜெயலலிதாவுக்கு சட்டசபையில் ஒரு வாட்டி ஒரு அவமானம் நடந்துச்சுல்ல, அந்த அம்மா அதை பெருசாக ஆயுதமாக எடுத்து அதை யூஸ் பண்ணி சிஎம் ஆனாங்க. அது மாதிரி விஜய்க்கு அந்த கரூர் மேட்ரு, சாட்டை துரைமுருகன் மாதிரி திமுககாரங்க பேசுன ரொம்ப குறைச்சி பேசுனது, அந்த தற்குறி அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர் வச்ச குறி தப்பாதுங்க மாதிரி தான் அவர் போயிட்டார். யார் பேசுறாங்களோ அவங்க தற்குறி. பத்திரிகையாளர்கள் கேள்வியை வந்து கேட்கும்போது கூட, சார் விஜய் சார் அரசியல், நான் அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கல. யாரு தாவேக்காவா என்னங்க, சின்ன பசங்க விளையாட்டெல்லாம் வந்து கட்சி அரசியல்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. இப்ப நீங்க அவங்க எல்லாம் ஓடி ஒளிகிற மாதிரி ஆயிடுச்சு. சிங்கப்பூர்லயும் மலேசியாலையும் விரட்டுற மாதிரி ஆயிடுச்சு சார். ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து சிவாஜி படத்துல ஒரு சீன் வரும், எதிரிகள் அதெல்லாம் கூடி இருந்து பேசுறப்ப விட்டா சிஎம் ஆயிடுவான் போல அப்படின்னு சிவாஜி அந்த கேரக்டரை வந்து சொல்லுவாங்க. அந்த சீனை தான் இப்போ ரீக்ரியேஷன் பண்ணி போயிட்டு இருக்குங்கிற. அதை விட எனக்கு இந்த ஒரு நாள் முதல்வன் இருக்கு இல்லையா, முதல்வன் படத்தில் அந்த சீனே ஆப்டாக தான் இருக்கு. நீ இருந்து பாடுற, அதோட வலி தெரியும், இருக்கேடா அப்படின்னு கேட்பாரு, இருக்கிற சாப்பிடுவாங்க, இருக்கிறேன்றவாங்க. அது மாதிரி தான் நடந்துச்சு. அதே மாதிரி தப்பானவங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டு நேர்மையான ஆட்சி இந்த ஒரு நாள் நடத்துறது இவர் 5 ஆண்டு நடத்துறது. நேற்று கூட சிஎம் செல்லுக்கு வந்து சைதாப்பேட்டையில் ஒரு விடுதியில் ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க, சாப்பாடு சரியில்லை, ரொம்ப தரக்குறைவாக நடத்துகிறாங்க. நேராக ரைடு விட்டாப்புல. அந்த வாத்தி ரைடு அப்படிங்கிறது அவருடைய பாட்டு மாதிரியே இப்போ சார். காமராஜர் காலத்தில் லஞ்சமில்லா ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பந்தா ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க திராவிட கட்சி வந்த பிறகு தாம் தூம் சினிமாவிலேருந்து வந்தனால இவங்க அந்த ரிச் கூட்டம், மாசு, அது இதுன்ட்டு வேறு லெவலில் க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் சினிமாவிலிருந்து வந்த ஒரு மனிதன் தனக்கு ஒரு பெரிய பூஸ்டர் தேவையில்லை, பெரிய விளம்பரம் தேவையில்லை, கட் அவுட் வைக்காத, அது வைக்காத அப்படின்னு சொல்லி காமராஜ் ஆட்சியை கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அது முயற்சிக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். சோஷியல் மீடியாவால் மட்டும்தான் தாவேக்கா ஜெயிச்சாங்கன்னு இன்னும் திமுகவும் அதிமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் எப்படி சார்? சோஷியல் மீடியா மட்டும்தான் அவருடைய வெற்றி காரணமா? இவங்க மேலே உள்ள அவசரம் தான் காரணம். அதாவது இவங்க 2 பேரையும் பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் இவர் பெற்றா அவர் பெற்றா, சரி அவர் கொஞ்சம் பெற்று, அடுத்த ஆட்சியில் அவன் ஒன்றும் தெரியல இவரே பெற்று, இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு மாற்று கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போ எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிட்டுனே வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், 2 படத்தையும் தான் மாற்றி பார்ப்போம். திடீர்னு ரஜினிகாந்த் ஒருத்தராய் வந்ததும் ஃபுல் கூட்டம் அங்கே போயிடுச்சுல்ல. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு 2 டப்பா ஹோட்டல், ஏதோ ஒரு ஹோட்டல்னு வைங்களேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம், சட்னி கொஞ்சம் சரியில்லை, ஒரு கடையில் சாம்பார் நல்லாயிருக்கு, ஒரு கடையில் சட்னி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லை, இங்கே 2 நாள் சாப்பிட்டோம், அங்கே 2 நாள் சாப்பிட்டோம். புதுசாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஹைடெக்காக பண்ணி ரொம்ப ரிச்சாக நல்ல ஃபுட்டு நல்ல தண்ணி கொடுத்தா நம்ம அப்படி இங்கே மாறிடுவோம்ல.
அதாவது 2 கட்சி மேலேயும் ஒரு அவர்ஷன் ஏதோ ஒன்று இருந்திருக்கு மக்களுக்கு. அது விஜய் சரியான நேரத்தில் அறுவடை பண்ணிட்டார். அந்த அறுவடை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்திருக்கு. ரஜினி சார் அறுவடை பண்ணியிருக்கலாம், அவர் விட்டார். இவர் போல்டாக பேசினார், அறுவடை பண்ணிட்டார். இந்த ஒட்டுமொத்த இந்த தேர்தல் மாற்றமும் ஒரு ஜென்சி புரட்சின்னு எடுத்துக்கலாமா சார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கள்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு. யூத் தான் மாணவர் படையால் ஒரு சமூகம் மாற்றம் கிடைச்சது மாதிரி யூத்தால் கிடச்சிச்சு. கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட்டு பெரியவங்களும் பண்ணிட்டாங்க, அல்லது இவ்வளோ பெரிய கிட்ட ஆயிருக்காது. இல்லை சார், பசங்களோட புஷ் இருக்குல்ல, ஓட்டு போடுங்க விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடாங்க. உலக சரித்திரத்தில் தேர்தல் சரித்திரத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தைங்க பிரச்சாரம் பண்ணி ஒரு மனிதன் ஜெயிச்சது. தொடர்ந்து விவாதிப்போம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஊழலற்ற நிர்வாகம், நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயமே என் மைண்டுக்குள்ளே ஓடி இருக்கு. ஒரு சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று, ஒரு நல்ல அதை ஏன் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியதானே? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதே கஷ்டம். நல்ல சாப்பாடு, நல்ல காற்று, நல்ல தண்ணி, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம எப்படி மறுக்க முடியும்? இவ்வளோ நாளும் ஏதோ வேறு வழி இல்லாமல் கல்லுகள்லாம் போட்டாங்க, அந்த கல் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம். இந்த ஊழலுங்கிற கல் உள்ளே கிடந்துச்சு, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டோம். ஏன்னா நமக்கு இதை விட அது பெட்ரு, அதை விட இது பெட்ருங்கிற மாதிரி தான் வாழ்ந்தோம். இப்போ ஒரு ஆள் அப்படி கொண்டு வரேன்னு சொன்னால் நம்ம அது பின்னால் எல்லாம் சப்போர்ட் பண்ணத்தான் செய்வாங்க. இது உலகம் சார். அது போக இந்த உலகத்தில் மாற்றம்னு ஒன்று நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ விஜய் வந்து நிரந்தரமாக 100 வருஷம் ஆட்சி அமைக்க போகிறாரா? அவரும் மாறுவார். நாளைக்கு அண்ணாமலை ஒரு ஆள் வர்றாரு, ஒருவேளை அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, பரவாயில்லையா, அவரையும் நம்பலாமையா அப்படின்னு சொல்லி அவர் 2வது இடத்துக்கு வந்துடலாம். விஜய் நம்பர் 1, நம்பர் 2 அண்ணாமலை ஆகிடலாம். இவங்க கூட இல்லாமல் இருக்கலாம். சுழற்சி தானே. அந்த விஜய் விசஸ் அண்ணாமலையை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா களம்? இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் வீடு வாசல் எல்லாத்தையும் பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்க கையில் கொடுக்க போகிறோம், அல்லது நமக்கு நம்மளை எவன் கவனிக்கிறான், எவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறானோ அவன்கிட்ட கவாப்பா நம்ம டைம் முடியுது, இந்த வச்சுக்க, கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் இடத்த காலி பண்ணி போய்த்தான் ஆகணும். ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா சார்? எல்லாருக்கும் 100 வருஷம் வாழ போகிறோம். இப்போ ஸ்டாலின் சாருக்கு 100 வருஷம் வாழுவங்க நம்பிக்கை இருக்குது. எடப்பாடி உடம்பை செக் பண்ணுறாரு, அது 100 வருஷம் வண்டி ஓடிடும் போலுக்குன்னு நினைக்கிறாரு. அவங்க நினைக்கலாம். பட் அப்படி சின்ன ஒரு படி லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா அடிப்பட்டா எந்திக்க முடியாது, ஆஸ்பத்திரிலாம் கிடக்கணும். அது ஸ்லிப் ஆகும். விஜய் மக்கள் இயக்கத்தில் கொடி, அந்த கொடியிலிருந்து ஆரம்பித்த அரசியல் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ தனுஷ் சாரும் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு, சுப்பிரமணிய சிவா சாரும் அங்கங்கே அரசியல் பேச்செல்லாம் வருது. உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், எனக்கு தனுஷ் சார் மேலே அரசியல் பெரிய நம்பிக்கை இல்லை. அரசியல் ஆசையே இல்லாத சூர்யாவை நான் கொஞ்சம் நம்புகிறேன். சூர்யா ஒரு கட்சி உதாரணத்துக்கு ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், ஒரு மக்கள் இயக்கம், ஒரு மக்கள் கழகம், சூர்யா மக்கள் ஏதோ ஒரு கழகம் ஆரம்பி, அவருக்கு ஒரு வாண்டாடு இருக்குது. ஏன்னா அவர் எக்கச்சக்கம் பேரை படிக்க வச்சிருக்காரு, நிறைய தகுதி சோஷியல் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் அவருக்கு தகுதி இருக்குது. ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த ஒரு தகுதி போதாதான்? நிறையா கொஞ்சம் இப்போ ஹெல்ப் பாயிண்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அது ஒன்று யூஸ் ஆகும். அது போக அவர் கட்சி ஆரம்பிச்சாரா சார், இன்னும் ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோ அதிமுகவோ நாளைக்கு அவருக்கு ஒரு 50 சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா விஜய் எதுக்குதுக்கு அவங்களுக்கு தளபதி இல்லை, ஆள் இல்லை. சூர்யா மாதிரி ஆட்கள் வரலாம். வேறு தனுஷ்லாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. இப்போ சூர்யா சார் வந்து அரசியல் வரணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கலை, அவருக்கு அப்படி ஒரு தாட் இருந்தது, வந்தார். விஜய் சார் கூட அப்படி பண்ணலை, சூர்யா பண்ணியிருக்காரு. அதனால் எதிர்காலத்தில் சூர்யா மேலே நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறீங்க, நான் ஒரு ஆள். ஒரு ஃபிட்டான ஒரு காம்படிட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓடுவாருன்னு நினைக்கிறேன். ஈஸியாக காம்படிட்டர் ஓடுறதுக்கு தகுதியான ஆள், எல்லாத்தையும் வளர்த்து வச்சுருக்காரு. நியாயமான ஒரு மனிதர். அப்பா மேலே ஒரு பெரிய மரியாதை அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அப்புறம் இந்த உலகத்தில் அழிக்க முடியாத ஒரு ஜாதின்னு ஒன்று இருக்குல்ல, அது கவுண்டர்களாக இருக்கிறதுனால அந்த கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி, அதுக்கு திருச்சி பெல்ட்டு, அது அவருக்கு ஒரு யூஸ் ஆகும். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஃப்யூச்சர் தமிழ்நாடு அரசியல் வந்து சீனே மாறிடும்ன்றீங்க. அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தொடர்ந்து விவாதிப்போம் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார்.